அடுத்ததாக வி ரவுண்டப். மருதானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புகையிரத குடியிருப்புக்கு முன்பாக ஜீப் வாகனம் ஒன்று வீட்டிற்கு அருகில் நிறுத்துவதற்காக சென்றபோது குழந்தையொன்று ஜீப்பில் நசுங்கி பலியாகியுள்ளது. மருதானை பகுதியில் உள்ள புகையிரத வீட்டு தொகுதியில் வசித்து வந்த 3 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று பிற்பகல் வீட்டுக்கு அருகில் ஜீப் வாகனத்தை நிறுத்துவதற்கு தந்தை பின்பக்கத்திற்கு வாகனத்தை செலுத்திய வேளையில் பின்னால் வந்த அவரது குழந்தை வாகனத்தின் மோதி விபத்துக்குள்ளான விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைகளின் தாமதம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். விமான நிலையத்தின் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அந்தந்த பிரிவு ஊழியர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ප්‍රශ්නයක් නමුත් ඊටත් වඩා ප්‍රශ්නේ ෆ්ලයිට් එක පරක් වුණා මේගොල්ලන්ගේ හොටෙල් වලට දාලා ඒගොල්ලන්ගේ බෑගේජ් ටික දීලා ඒ ෆැසිලිටි එක දෙන්න. இதன்போது விமானம் தாமதம் ஏற்படுவது தொடர்பில் 24 மணி நேரமும் பயணிகளுக்கு உடனடி தகவல்களை வழங்கவும் தாமத காலத்தில் பயணிகளுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கவும் விமான நிலையம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் விசேட பிரிவு ஒன்று விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட வேண்டுமென அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த காலதாமதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை கார் ஒன்று வீதியை விட்டு விலகி கொழும்பில் உள்ள லேக் ஹவுஸ் நிறுவன கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கு முன்பாக உள்ள பாதுகாப்பு வேலி பலத்த சேதமடைந்த போதிலும் சாரதிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.